திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பாடல் எழுத தொடங்கிய கவிஞர் வாலி அவருக்காக எழுதிய அனைத்து பாடல்களும் பலித்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் பலிக்காமல் போனது. அது வாலி சொன்ன வார்த்தை கேட்டு எம்ஜிஆர் அவரை அப்படியே கட்டிப்பிடித்து அழுதுள்ளார். தொடக்கத்தில் எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதிய நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் இருவரும் பிரிந்த நிலையில் அப்போது வாலி எம்ஜிஆருக்கான பாடல்களை எழுத தொடங்கியுள்ளார். வாலி எழுதிய பல பாடல்கள் இன்றைக்கும் எம்ஜிஆர் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது ஒளிபரப்பாகி வருகிறது. வாலி எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்த நிலையில் வாலி எழுதிய இறைவா உன் மாளிகையில் என்று எழுதிய போது பிழைத்து வந்துவிட்டார். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்று எழுதிய போதும் பிழைத்து வந்துவிட்டார். என் ஆட்சி என்று எழுதியதை வைத்து அவர் ஆட்சியில் அமர்ந்தார். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று எழுதிய போது அந்த தொடர்பு இப்போதும் நிலைத்திருக்கிறது. இப்படி வாலி எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆருக்கு பலித்திருந்தாலும் ஒரு பாடல் மட்டும் பலிக்கவே இல்லை. அதுதான் எனக்கொரு மகன் பிறப்பான் என்ற பாடல். 3 முறை திருமணம் செய்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லாத நிலையில் இப்படி ஒரு பாடலை எழுதிய வாலியிடம் எம்ஜிஆர் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போது அவர், என்னென்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு வாரிசு இருந்திருந்தால் 4 இருந்திருக்கும், இவ்வளவுதானே, இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லோருமே உங்கள் வாரிசு தானே என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர் இன்பத்தில் வாலியை கட்டி அணைத்து அழுதுள்ளார். அதேபோல குழந்தை இல்லாத எம்ஜிஆருக்கு பிடித்த படம் என்றால் அது பெற்றால்தான் பிள்ளையா என்ற படம்தான் என்ற தகவலும் உள்ளது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.